ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா ஹோம்மேட் வெஜ் சாண்ட்விச். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் சாண்ட்விச் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட் பேக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெட் அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரெட் கிடையாது, சாண்ட்விச் ப்ரெட் அப்படின்ட்டு உங்களுக்கு பேக்கரிஸில் வந்து மோஸ்ட்லி அதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ரெட் பேக்கெட்ஸாக வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸாகவே உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நம்ம வெஜ் சாண்ட்விச் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால ஸோ வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், அடுத்தது கேரட், நெக்ஸ்ட்டு கேபேஜ் வச்சுருக்கோம், அடுத்தது கேப்சிகம். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் வெஜ் சாண்ட்விச் செஞ்சு காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தை எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது கேரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்சிகம் என்ன மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த கேபேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சின்ன சின்னதாக நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வானலில் வச்சுட்டு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், ஸோ கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது நமக்கு ஒரு கோல்டன் கலரில் வரும்போது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரட் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கேப்சிகம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா அது கூட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் நமக்கு இது கூட ஆட் பண்ணக்கூடிய மசாலாஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உப்பு அது நம்மளோட ஸ்டஃப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வெந்து போயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டஃப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டில் வந்து நம்ம எப்பவும் டோஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை டேர்ன் பண்ணி ஸோ உள் பக்கமாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டொமேட்டோ சாஸ் வந்து ஃபுல்லாக தடவிக்கோங்க. ஸோ இப்போ அதை அப்படியே வச்சு உள்ளே நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஸ்டஃப்பை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட அவுட்டர் சைடில் ஆஸ் யூஷுவல் பட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து மேலே வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த சாண்ட்விச் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து இதை வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான்.
இதில பட்டர் உங்களுக்கு வீட்லயே செய்ய முடிஞ்சது அப்படின்னா, நீங்க வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, ஷாப்ல வாங்கும்போது பட்டர் வந்து 2 டைப்ல இருக்கும். ஒண்ணு வந்து சால்டட் பட்டர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அன்சால்டட் பட்டர். ஸோ இது வாங்கும்போது கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சால்டட் பட்டர் பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்டஃப்லயே சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அது கூடவே இதுவும் சேரும்போது நமக்கு உப்பு அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். அதனால அன்சால்டட் பட்டர் இருக்கும். அத வந்து பார்த்து வாங்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க. டோஸ்டர் இருந்தது உங்ககிட்ட அப்படின்னா, டோஸ்டர்ல நீங்க அத அப்படியே வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெடி ஆயிடும். அப்படி இல்லன்னா, தோசை கல்லுல வச்சு, ஸோ அத லைட்டா கீ ஆட் பண்ணி, இல்ல பட்டர் ஆட் பண்ணி, அத நல்லா வந்து டோஸ்ட் ஆகுற வரைக்கும், அத வந்து திருப்பி திருப்பி பெரட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த சாஃப்ட்னஸ் போயிட்டு, ஒரு கிரிஸ்பியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அந்த லேயர் 2 சைட்லயும். ஸோ அந்த டைம்ல நம்ம இத வந்து எடுத்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு சூப்பரான சாண்ட்விச் அப்படின்றது கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஸோ சூப்பரான ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ரெடி பண்ணி வீட்லயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு டிஷ்ல சந்திக்கலாம்.